மன்னா. சங்கீதம் 16:8 கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. தாவீது இங்க ஒரு முக்கியமான காரியத்தை சொல்கிறார். நான் அசைக்கப்படுவதில்லை. எதினால் அவர் அசைக்கப்படுவதில்லையா? கர்த்தரை எப்பொழுதும் முன்பாக வைத்திருக்கிறபடினால் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்கிறார். கர்த்தரை எப்பொழுதும் தனக்கு முன்பாக வைப்பதற்கு தாவீது தீர்மானித்தார். அதனுடைய நன்மையும் தாவீது கண்டார். கர்த்தரை நான் முன்பாக வைத்திருக்கிறனால் நான் அசைக்கப்படுவதில்லை. இன்னைக்கு இந்த வார்த்தையின் மூலமாக நம்மளையும் பரிசுத்த ஆவியானவர் உற்சாகப்படுத்த விரும்புகிறார். கர்த்தரை எப்பொழுதும் நீங்களும் நானும் முன்பாக வைத்திருக்க வேண்டும். நமக்கு முன்பாக கர்த்தரை எப்பொழுது வைத்திருக்கும் போது நம்முடைய கண்கள் எப்பொழுதும் அவர் மேலேயே இருக்கும். கர்த்தரை நாம் எப்பொழுதும் நமக்கு முன்பாக வைத்திருக்கும் போது நமக்குள்ளாக ஒரு திடர் நம்பிக்கையும் பலனையும் கொண்டு வரும். அதனால்தான் நீங்களும் நானும் அசைக்கப்படாமல் இருப்போம். இன்னைக்கு நாமும் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை எடுக்கலாம். கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்க விரும்புகிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. இன்னைக்கு ஆண்டு உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறார், நீ அசைக்கப்படுவதில்லை. எந்த ஒரு காரியமும் உங்களை அசைக்க முடியாது. எந்த ஒரு காரியமும் உங்கள் விசுவாசத்தை அசைக்காது. ஏனென்றால் நீங்களும் கர்த்தரை முன்பாக வைத்திருக்கிறீங்க. ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நாங்களும் எங்கள் இருதயத்தில் ஒரு தீர்மானம் செய்கிறோம், எப்பொழுதும் உங்களை எங்களுக்கு முன்பாக வைத்திருக்க விரும்புகிறோம். கர்த்தர் நீர் ஆசீர்வதியும், நீர் பலப்படுத்தும், உடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும். ஒருவராகிலும் அசைக்கப்படக்கூடாது, அவங்க விசுவாசம் அசைக்கப்படக்கூடாது, எந்த சூழ்நிலையும் அவங்களை அசைக்கக்கூடாது. கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உண்மையிலே நாங்கள் பலன் கொள்ள கிருபை தாரும், உண்மையிலே உறுதியாயிருக்க கிருபை தாரும், உம்மோடு நடந்து வர கிருபை தாரும், பலன் தாரும். ஆசீர்வதி. இந்த நாள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.